அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இடத்த தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 2ல் இந்த பலாப்படி வில்லேஜுக்கு வரதோடு முடித்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வில்லேஜிலேருந்து பக்கத்தில் திருப்பலி அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு நம்ம நடைப்பயணமாக போக போகிறோம். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, 2 அருவிகள் இருக்குது. போகிற வழியில் காப்பி மிளகு தோட்டங்கள், அன்னாச்சி தோட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. உயரமான சிகரம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோ இது பார்க்குறது தான் நம்மளுடைய கிராமம். இப்போ இங்கேருந்து பயணத்தை ஆரம்பித்தாச்சு. குறிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மலை பிரதேசம் அப்படின்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அதாவது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் 20 அடி 10 அடி 30 அடி தூரம் பார்த்தோன்னா ஹைட்டாக இருக்கும். அந்த சரிவான பகுதியை சமன் செஞ்சு தடுப்பு சுவர் மாதிரி ஒரு கற்களை கொண்டோ இல்லை சிமெண்ட்டு கொண்டோ தடுப்பு சுவர் அமைச்சு அதில் தான் பார்த்திங்கன்னா வீடு கட்ட முடியும். அதோ பாருங்கள், இதுதான் அந்த வாகனங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, இந்த ரோட்லேயே தான் நிறுத்த முடியும். இதோ பார்த்துட்ருக்கோம் இந்த ஓட்டு வீடுகள்லாம். இதோ தூரமாக ஒரு மலை தெரியுது, அந்த மலையை தாண்டி தான் நம்ம அருவிக்கு போக போகிறோம். இதோ பாருங்கள், பச்சல் பசேல்னு பார்ப்பதுக்கு அற்புதமாக இருக்குது. இந்த மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் பயிரிட்டுருக்காங்க. அவங்க பாருங்கள், ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு, கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேலே இருக்குங்க. பாருங்கள் ஹைட்டு. தடுப்பு சுவர் அமைச்சு அதுக்கு மேலே தான் வீடு கட்டியிருக்கணும், வேறு வழி இல்லை. இந்த வீடியோ நம்ம நடந்தே தான் போக போகிறோம். அந்த பூசணி செடி, பூசணிக்காய் அந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து காஃபி, வாழை எல்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான இடங்க. இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லிமலைனாவே சித்தர்களுக்கு ரொம்ப பிரபலமானது. ஆனால் சித்தர்களுக்கு வந்து எந்த உருவமும் கிடையாதுங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஆடு மாடுகள் பசியில் இருக்கிறப்போ இந்த சித்தர்கள் வந்து உலை நிலத்தில் அவுத்துல விடுவாங்க. இங்கே இருக்கிற மக்கள் அந்த ஆடு மாடுகள் மேய்ந்தாலும் திட்ட மாட்டாங்க. ஏன்னா சித்தர்களை திட்டினா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. இப்போ நம்ம கொல்லிமலை பகுதிகளில் பரவலாக நிறைய இடத்துல தாடி வளர்த்துட்டு நிறைய போலி சித்தர்கள் நிறைய இருக்காங்க, ஆசாமிகள். அவங்களெல்லாம் நீங்கள் யாரும் நம்பாதீங்க, சித்தர்களுக்கு உருவம் இல்லை. வேறு ஒரு வீடியோவில் முழுமையாக போடுறேன் சித்தர்களை பற்றி. இதோ இப்போ நம்ம அன்னாச்சி பழ தோட்டத்துக்கு வந்தாச்சு. அன்னாச்சி இன்னும் பழம் ஆகலை, காயாக இருக்காங்க பாருங்கள். இந்த அன்னாச்சி பழம் வந்து இது மானாவாரி பயிர் தான். இதுக்கு நீர் எதுவும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏதாவது மாட்டு உரம், அதாவது தொழு உரம் பயன்படுத்துவாங்க, உரங்களை பயன்படுத்த மாட்டாங்க. இதோ பாருங்கள், ஒரு 2-3 ஏக்கர் இருக்கும் போல் இந்த அன்னாச்சி தோட்டம். குறிப்பாக நம்ம கொல்லிமலை பகுதிகளில் விளையும் இந்த அன்னாச்சி பழம் நல்ல கலராக, ஒரு நல்ல ஆரஞ்சு நிறம் மாதிரி ரொம்ப கலராக நம்ம படத்தில் பார்க்குற அந்த அன்னாச்சி பழம் இதுதாங்க. ஏன்னா இன்னொன்று கேரளாவில் விளையிறது வந்து பச்சை கலராக இருக்கும், அவ்வளோ கலர் வராது. பாருங்கள், அங்கேருந்து தான், அந்த கிராமத்தில் இருந்து தான், அந்த பள்ளத்தாக்கில் இருந்தால் மேலே நடந்து வந்திருக்கோம். ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இதோ பாருங்கள், மேலே வந்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கொல்லிமலை வனமகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ அழகான இந்த புல் தரையில் நடந்து போனோம். கொஞ்சம் கவனமாக தான் போகணும். இந்த பகுதியில் உயரமான ஒரு மலை சிகரம்.
மசு பருதி அப்படின்னு இங்கே லோக்கல் பேர். இது ஒரு 4200 அடி ஹைட் இருக்கும். தூரமாக மலைத்தொடராக தெரியுது. அதெல்லாம் ஃபுல்லாக மற்ற ஊர்கள். இதோ பாருங்கள், நமக்கு எது நேரே தெரிகிறது தான் திருப்புலி கிராமம். அது பக்கத்தில் இருக்கிற நம்ம அருவிக்கு தான் போக போகிறோம். இந்த பாறைகளை கடந்து ஒரு 2 நிமிஷம் கீழே கடந்துட்டோம்னா நமக்கு வழி இருக்குது. ஃபுல்லாக புதர் செடியாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பயணத்தை மேற்கொள்ளணும் இந்த ஏரியாவை பற்றி. ஏன்னா வழித்தர வரையும் போவதற்கு வாய்ப்பு உண்டு. செடி ரொம்ப கவனமாக பார்த்து போகணும். ஏன்னா செடிகளில் பாம்புகள் ஏதாவது பூச்சிகள் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம நடந்து போயிட்டே இருந்தாச்சு. ஓகே, இப்போ காஃபி தோட்டத்துக்கெலாம் வந்தாச்சு. காஃபி மிளகு தோட்டம். குறிப்பாக இந்த பகுதிகளில் இருக்கிற இந்த காஃபி மிளகு தோட்டங்களுக்கு இயற்கை உரம் அதிக அளவு பயன்படுத்துவாங்க. மாட்டு சாணம், வீட்டில் இருக்கிற குப்பைகள் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ பாருங்கள், சுனை நீர் அற்புதமாக இருக்குது. பார்ப்பதுக்கே தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குங்க. குறிப்பாக உங்களுக்கு இந்த வயல்களை பற்றி நான் சொல்லணும். கொல்லிமலை வயல்கள் இது பார்த்தோன்னா ஒரு 100க்கு 50% நம்ம டிராக்டர்களை பயன்படுத்த முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற வயல்கள் பார்த்தோன்னா ஆற்றுப்பாசனம் மற்றும் சுனை நீர், அதாவது ஊற்று நீர்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே வயலில் அந்த தண்ணீர் உருவாகும். அப்படி உருவாகிற வயல்களில் ரொம்ப ஆழமாக இருக்கும். அதாவது ஒரு 3 அடி ஆழம், 2 அடி ஆழமாக இருக்கிறதுனால டிராக்டர்கள் வந்து இங்கே பயன்படுத்த முடியாது அதிக அளவு. அதனால் மனிதர்கள் வந்து மண்வெட்டியால் இதை கொத்தணும், இல்லைன்னா மாடுகளை வச்சு ஏறுவோம். இப்போ பாருங்கள், அற்புதமாக பார்க்குறோம். இந்த ஏற்கனவே நாற்று இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த வியூஸ் அற்புதமாக இருக்குது. அப்படியே நம்ம இப்போ பாருங்கள், இந்த பாலத்தில் கீழே, அதாவது திருப்புலி மேம்பாலம், அது பக்கத்துலேயே கீழே நம்ம இறங்கணும்னா அந்த அற்புதமான 2 அருவிகளை நம்ம பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நல்ல வீடியோக்கள்லாம் போடுறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், அற்புதமாக அருவி கொட்டுது. ஸோ இதிலே கீழே போனோம்னா இன்னொரு கொஞ்சம் பெருசாக இருக்க அருவி. இந்த மேலே இருக்கிறது வந்து சின்ன அருவி. இந்த பகுதிக்கு யார் வேணாலும் வரலாம். ஏன்னா இது மக்களோட விவசாய நிலம் இருக்கிற இடம், ரோட்டு ஓரமாக இருக்கிற இடம், பாதுகாப்பான இடம் தான். பாருங்கள் தண்ணி எப்படி அற்புதமாக கொட்டுது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். இப்போ அடுத்த அருவிக்கு நடந்து போகிறோம். இந்த அருவியிலேருந்து ஒரு 2 நிமிஷம் கீழே அந்த காப்பி தோட்டத்தில் நடந்து போகணும். கீழே இருக்கிறதெல்லாம் காப்பி மிளகு செடி. இதோ அருவி லைட்டாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். இந்த செடிகள்லாம் கீழே விழுந்து காப்பி பழம் பழுத்து கீழே விழுந்துச்சுன்னா அந்த கொட்டைகள் கண்ணாக மாறும். அது காஃபி கன்று. வேறொரு வீடியோவில் கண்டிப்பாக காப்பி பழம் அதை பற்றி முழுமையான வீடியோ போடுறேன். நம்மளுடைய பயணம் கண்டிப்பாக தொடரும். ஒவ்வொரு வீடியோவிலும் கொல்லிமலையில் இருக்கிற புதிய புதிய இடங்களை பற்றி உங்களுக்கு அழகாக காமிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து ரசிங்க, எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து ஒரு 50 அடி ஹைட்டிலிருந்து கொட்டுதுங்க. அற்புதமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி.